சின்ன வயசுலயே சினிமாவுக்கு வந்து சாதிச்சு மக்கள் மனசுல நின்னவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வகையில அடுத்த தலைமுறை நடிகர்கள்ல யார் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புன்னு தான் சொல்லணும். 1980 காலகட்டத்திலே டி ராஜேந்தர் சினிமாவில் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இயக்கம், திரைக்கதை, நடிப்பு, நடனம், இசை, பாடல் அப்படின்னு ரவுண்டு கட்டி தான் அடிச்சிருக்கிறாங்க. அதனாலேயோ என்னவோ தெரியல, இவருக்குன்னு தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவருடைய பையன் சிலம்பரசனையுமே சினிமாவில் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னை வரைக்குமே அவரும் ஒரு முன்னணி நடிகராக தான் வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட அப்பா மாதிரியே சிம்புவும் இயக்கம், நடிப்பு, இசை, பாடல், பேச்சுன்னு ஒரு ஆல்ரவுண்டடாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே கடைசியாக நடித்த ஒரு சில படங்கள் இவருக்கு ஒரு தோல்வியுமே கொடுத்துருக்குது. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் இந்த படமாக இருக்கட்டும், வந்தா ராஜாவா தான் வருவேன், இந்த படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஒரு சில தோல்விகளை கொடுத்த படங்களாகவே தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுற வகையில் தான் மாநாடு படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கை கொடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இப்போதைக்கு மணிரத்னம் இயக்கத்தில் கமலோட சேர்ந்து தக் லைஃப் அப்படிங்கிற படத்துலையுமே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கமலோட ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்லேயுமே தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் STR48 அப்படிங்கிற படத்துலையுமே இவங்க நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய படம் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு தாங்க சொல்லணும். செல்வராகவனோட இயக்கத்தில் கான் அப்படிங்கிற படத்துலையுமே இவங்க நடிக்க போகிறாங்களாம். கோகுல் இயக்கத்தில் கொரோனா குமார் அப்படிங்கிற படத்துலையுமே நடிக்க போகிறாங்க. பல சர்ச்சைகளில் சிக்கி அதிலிருந்து மீண்டு வந்து இப்போதைக்கு முன்னணி இயக்குநர்களோட படத்தில் அடுத்தடுத்து நடிக்க இருக்கிறதுனால சிம்புவோட கேரியர் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் இணையத்தில் சிம்புவோட அடுத்த படத்தோட தகவலுமே வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் டிராகன் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க AGS நிறுவனம். இதுக்கடுத்தது STR49 அல்லது STR50 இந்த படத்தையுமே இந்த AGS நிறுவனம் தான் தயாரிக்க இருக்கிறாங்களாம். இந்த படத்தை அஸ்வின் மாரிமுத்து தான் இயக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவர் இயக்கி வந்துக்கிட்டு இருக்கிற டிராகன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சிம்புவை வச்சு அடுத்த படத்தை இவர் இயக்கிறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷுக்கும் சிம்புக்கும் தான் போட்டி அப்படின்னு என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே தனுஷ் தேசிய விருது வாங்கிட்டாரு, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. இந்த நிலையில இப்போதைக்கு சினிமாவில் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுக்கிட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுஷ்னுமே சொல்லலாம். அவரோட போட்டியாளர் சிம்பு அவருக்கு இனிமேல் அடுத்தடுத்து நடிக்க உள்ள படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாமே சமூக வலைதளத்தில் ரொம்பவே கருத்துக்கள் தெரிவித்து சந்தோஷமாகவும் இருக்கிறாங்களாம். இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணிடுங்க.